ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எப்படி வாரத்துல 7 நாளும் ட்ரெயின்ல நம்ம போறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கூகுள் மேப்ல நம்ம போடும்போது கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வருக்கு நமக்கு 569 கிலோமீட்டர், அதாவது 12 மணி நேரம் 51 நிமிஷம் நம்ம போகக்கூடிய ஒரு பயண நேரம். இது வந்து நம்ம கார்ல போறோம் அப்படிங்கும்போது இந்த டைம். இதே நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க போறீங்க அப்படிங்கும்போது இதை விட கொஞ்சம் அதிகமா வரும். ட்ரெயின்ல இதை விட கொஞ்சம் கம்மியா வரும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அங்கங்க நிறுத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி, இப்ப இந்த இடத்துக்கு நீங்க அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வருக்கோ இல்ல முருதேஸ்வர்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கோ எதுல போக முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மொத்தம் 3 இதுல போக முடியும். என்னன்னா, ஃபிளைட்ல நீங்க போகும்போது கோயம்புத்தூர்ல இருந்து மங்களூர் போயிட்டு மங்களூர்ல இருந்து நீங்க அங்க இருந்து நீங்க வந்து மருதேஸ்வர் போகலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா பஸ்ல நீங்க போறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வர் போறதுக்கு 2 ரூட் இருக்கு. ஒண்ணு, நீங்க பாலக்காடு கோழிக்கோடு வழியா மங்களூர் வழியா போகலாம். இன்னொன்னுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து மைசூர் வழியா மங்களூர் போய் போகலாம். ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின் ரூட் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியா கோழிக்கோடு மூலியமா நீங்க வந்து மருதேஸ்வர் போறது. சரி, இப்ப இந்த கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வர் போறதுக்கு இப்ப ட்ரெயின் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னா மொத்தம் 3 ட்ரெயின் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் மட்டும்தான் இயங்கக்கூடிய ரயில். வாரத்துல ஒரு நாள் ஒரு ட்ரெயின் ஓடுது. இன்னொரு ட்ரெயின் அப்படிதான், ஒரு ட்ரெயின் வாரத்துல 2 நாள் போகுது. அதுல ஒரு ட்ரெயின் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம ரிசர்வேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரெயின்ல போக முடியும். அப்ப கணக்குப்படி பார்த்தோம்னா வாரத்துல 2 நாள் தான். ஸோ இந்த 2 நாளுமே இப்போ நம்ம திங்கக்கிழமை போகணும், இல்லை வியாழக்கிழமை போகணும், வெள்ளிக்கிழமை போகணும்னா நமக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்போ இந்த நாள்ல நம்ம போகணும் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம போகலாம். ஆனால் ட்ரெயின் வந்து மாத்தி போற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம மாத்தி போறோம் அப்படிங்கிற பட்சத்துல 2 கண்டிஷன் எடுத்துக்கணும். ஒன்று, ஒரு ட்ரெயின் நம்ம இறங்கி அடுத்த ட்ரெயின் நம்ம மாத்துற நேரமும் கம்மியா இருக்கணும். அதே போல நம்ம ரொம்ப கம்மியான டைமிங் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரெயின் ஏறினாலும் கூட ட்ரெயின் சுத்தி எங்கேயும் கொண்டு வராம கரெக்டான பயண டைமிங்ல கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் கொஞ்சம் இருந்தா கூட ஓகே. நம்ம கொஞ்சம் கம்மியான டைமிங்ல நம்ம வரணும். அந்த வகையில பார்க்கும்போது இது பஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயிட் பண்ணக்கூடிய டைமிங்கும் சரி, டியூரேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பயண நேரமும் சரி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நம்ம நார்மலா ஏசி ட்ரெயின்ல நம்ம போனாலே குறைஞ்சபட்சம் 9.5 மணி நேரம் ஆகுது. அதே நம்ம நார்மலா போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டோம்னா அதுல 13 மணி நேரம் ஆகுது. அப்படி நம்ம போகும் பட்சத்துல நேரா போற ட்ரெயினே 13 மணி நேரம் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போற ட்ரெயின்ல ஒரு 13 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமான பரவாயில்ல. அதே மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணக்கூடிய நேரமும் அதிகமா இருக்கக்கூடாது. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம 13 மணி நேரத்துக்கு கீழே கூட நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும். அந்த வகையில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 2 மணி நேரம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து காலையில 6 மணிக்கு கிளம்பக்கூடிய மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டு இன்டர்சிட்டியில ஏறிட்டு மத்தியானம் 1:15க்கு மங்களூர்ல இறங்கிடலாம். அங்க 2 மணி நேரம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா மத்தியானம் 3:30க்கு மங்களூர்ல இருந்து மருதேஸ்வருக்கு ட்ரெயின் இருக்கு. அந்த 3:30 ட்ரெயினை ஏறும்போது நம்ம மருதேஸ்வர்ல சாயந்தரம் 6:35க்கு இறங்கிடலாம். ஆனா என்ன, இந்த ட்ரெயின் வந்து நம்ம மாத்தி போகும்போது மங்களூர் வரைக்கும் தான் போக முடியுமே தவிர ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ட்ரெயின் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ அதனால நீங்க அந்த ரூட்ல போறவங்களா இருந்தீங்கன்னா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு 12 மணி நேரத்துக்கு கம்மியா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இல்ல, 13 மணி நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம சென்னையில இருந்து மத்தியங்கடாங்கிற ரூட், அதாவது என்னன்னா நீங்க போத்தனூர்ல விடிய காத்தால 3:35க்கு ஏறிட்டு வாரத்துல 7 நாளும் பயணம் பண்ணலாம். 3:35க்கு ஏறிட்டு நீங்க மங்களூர்ல மத்தியானம் 12:05க்கு இறங்கிடலாம். இறங்கிட்டு நீங்க லஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சுட்டு மத்தியானம் 2:20க்கு மங்களூர்ல ஏறினீங்கன்னா சாயந்தரம் 5:10க்கு மங்களூர்ல போய் இறங்கிடலாம். ஐ மீன் மருதேஸ்வர்ல போய் இறங்கிடலாம். ஸோ இது ஒரு ரூட்டு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரூட், 2வது ரூட்டு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதை விட கம்மியான ரூட் அப்படிங்கிறது, ஐ மீன் இதுக்கு பக்கத்துல வாரத்துல 7 நாளும் போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி டைமிங்ல எதுவும் இல்லை. நீங்க 17 மணி நேரத்துல போகலாம். அப்படி போகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, போத்தனூர்ல நைட்டு 11:45க்கு ஏறுற ட்ரெயின் ஏறிட்டு, அதாவது மங்களூர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து மங்களூர் போற ட்ரெயின்ல ஏறிட்டு காலையில 7:20க்கு மங்களூர்ல இறங்கிடலாம். ஆனா என்ன, நீங்க 7 மணி நேரம் வெயிட் பண்ணி மத்தியானம் 2:20க்கு நீங்க ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த பிளான் வந்து பெட் ஆகாது.
ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வந்து இந்த ரூட். நான் சொன்ன ஆல்ரெடி 2 சொன்னேன் இல்லையா, அந்த ரூட்ல நீங்க போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. அடுத்ததா நீங்க ரிட்டர்ன் வரத்துக்கு முருதேஸ்வர்ல இருந்து நீங்க போயிட்டீங்க, ஐ மீன் கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வர் போயிட்டீங்க, போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரத்துக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துல 7 நாள் ட்ரெயின் கிடையாது. அதுக்கும் நீங்க 1 நாள் 2 நாள் போற மாதிரி ட்ரெயின் தான் இருக்கும். அதுல ஒண்ணு சூப்பர் ஃபாஸ்ட் வேற. சரி, இப்ப நீங்க கம்மியான பஃபர் டைமிங்ல நீங்க கோயம்புத்தூர் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல டிராவல் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு மும்பைல இருந்து மங்களூர் கோயம்புத்தூர் வழியா வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மத்திய சங்கடா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மருதேஸ்வர்ல விடிய காத்தால 3:50க்கு இருக்கு. அந்த ட்ரெயின் ஏறிட்டு மங்களூருக்கு காலையில 7:40க்கு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி 11:05க்கு நீங்க வந்து மங்களூர்ல ஏறினீங்கன்னா கோயம்புத்தூருக்கு சாயந்தரம் 6:25க்கு வந்துடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுலே கம்மியான டூரேஷன் டைம் அப்படிங்கிறது. அதை விட்டீங்கன்னா அடுத்தது 15 மணி நேரத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆனா அது வாரத்துல ஞாயிற்றுக்கிழமைக்கு செல்லாது. ஸோ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க வரலாம். முருதேஸ்வர்ல காலையில 6:31க்கு ஏறிட்டு மங்களூர்ல காலையில 11:15க்கு வந்துடும். அந்த ட்ரெயின்ல நீங்க இறங்கி லஞ்ச் முடிச்சுட்டு மத்தியானம் 1:55க்கு நீங்க மங்களூர்ல ஏறினீங்கன்னா போத்தனூருக்கு நைட்டு 10 மணி, அதாவது 9:59க்கு நீங்க 10 மணிக்கு நீங்க போத்தனூர்ல இறங்கிடலாம். ஸோ இது ஒரு பிளான். இது பெட்டரா இருக்கும். 14 மணி நேரம் 15 மணி நேரம். இதை தவிர மீது எந்த பிளான் நீங்க எடுத்தாலுமே குறைஞ்சது 24 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். ஸோ பெட்டர் இந்த 2 ரூட்ல ஏதோ ஒரு ரூட்ல நீங்க வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். இல்ல நீங்க வர ட்ரெயின் வந்து டைரக்ட் ஆனா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நீங்க அந்த மாதிரி டைரக்ட் ட்ரெயின்லயே கூட வந்துடலாம். ஓகே விவர்ஸ், ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து முருதேஸ்வருக்கும் முருதேஸ்வர்ல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கும் எப்படி வந்து டைரக்ட் ட்ரெயின் இல்லாம ஆல்டர்னேட் ட்ரெயின்ல நீங்க பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா சொல்லியிருக்கேன் நான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போல நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு ரூட் நீங்க பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெயின் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்க, இல்ல இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கு ஏத்தபடி பெஸ்டான ஒரு ட்ரெயின் ரூட் ஆர் சொல்யூஷன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம வந்து ரிப்ளைவா கொடுக்குறோம் உங்களுக்கு. ஸோ இது நிறைய சேனல்கள் இது போல நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.